ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஆன்லைனிங் ஸ்பேஸ். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஹிந்துவில் என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்லிமெண்ட்டோட செஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 year பிஃபோர் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் மேலே வந்த அலிகேஷன்ஸ் அண்ட் கரப்ஷன், அவரோட ரிமூவல் ப்ரொசீஜரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு. இது வந்து பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரிலிம்ஸில் வந்து ஜுடிஷியல் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸோட ரிமூவல் ப்ரொசீஜரில் வரக்கூடிய டாபிக் கம்ப்ளீட்டாகவே வந்து ஜுடிஷியரி டாபிக்குள்ள தான் இது வந்து வரும். பட் இந்த ப்ரோசஸ் வந்து யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா பார்லிமெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. பாருங்க, இப்போ வந்து அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா வாலண்டரி எக்ஸாமினேஷன் வந்து பண்ணிட்டார். அவர் மேலே அலிகேஷன்ஸ் வந்து லைக் சுப்ரீம் கோர்ட்டோட இன்னோஸ் கமிட்டி அவரை வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே அவர் ரெசிக்னேஷன் வந்து பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் லோக்சபா ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ண 3 member கமிட்டி பேனல் ரிப்போர்ட் இப்போதான் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல என்ன மோஷன் கொண்டு வந்து அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும் தான் அங்கே பார்லிமெண்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, லைக் அந்த ஹவுஸோட ப்ரொசீடிங்ஸ் வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து அதை அட்மிட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுவோம், அதோட கண்டக்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 member கமிட்டி அப்பாயிண்டட் பை த லோக்சபா ஸ்பீக்கர். The 3 member committee report submitted by the respective members after 17 months of allegations. ஸோ இப்போ வந்து அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா எப்படி அந்த மோஷன் வந்து கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. the என்கொயரி கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா he had active control over the store room. அவங்க ஹவுஸ்ல கண்டுபிடிச்ச கேஷ் டியூரிங் ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரோட இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்கொயரி கமிட்டி வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன நியூஸாக இருந்தால் கூட பட் அந்த ப்ரொசீஜர் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க, அதை வந்து பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் ஸோ டு ரீநேம் கேரளா ஆஸ் அ கேரளம் அந்த பில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரெஃபரன்ஸில் ஒரு பில் வந்து ஆர்டிகல் 1, 2, 3 வந்து நம்ம கொண்டு வருவோம் ஒரு ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. த கேரளா ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம் பில் விச் சேஞ்சஸ் த நேம் ஆஃப் த ஸ்டேட் நேம் ஃப்ரம் கேரளா டு கேரளம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவை. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணாலே போதும். நெசசரியாக வந்து நமக்கு அந்த கான்ஸ்டியூஷனல் லைக் மெஜாரிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ வாய்ஸ் ஓட்டில் அந்த இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் சின்ன நியூஸாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் பேனலில் லைக் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி நம்ம சொல்லுவோம். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் தர் இஸ் அ பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி. தெர் ஆர் 24 டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி இன் இந்தியன் பார்லிமெண்ட். ஸோ அந்த 24 டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியும் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான இனிஷியேட்டிவ்ஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இந்த கம்யூனிகேஷனுக்கான டிபார்ட்மெண்ட் வந்து இந்தியா நீட்ஸ் நேஷனல் பஸ் டெர்மினல் அத்தாரிட்டி. நேஷனல் பஸ் டெர்மினல் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று வேணும், லைக் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா பஸ் டெர்மினல்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் நேஷனல் லெவலில் ஒரு பஸ் டிஜிட்டல் கிரிட்டை வந்து கிரியேட் பண்ணி ட்ரெயின் மாதிரியே லைவ் ட்ராக்கிங் ஜியோ டேக்கிங்கோட லைக் சேஃப்டி அண்ட் செக்யூர் பண்ணுறக்காக பேசஞ்சர்ஸோட சேஃப்டிக்காகவும் உமனோட சேஃப்டிக்காகவும் பண்ணணுங்கிறத பார்லிமெண்ட்ரி பேனல் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல் இண்டியா பேசஞ்சர் லிமிட் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணணும். அதே மாதிரி நேஷனல் லெவலில் டிஜிட்டல் கிரிட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டோட டேட்டா படி இந்தியாவில் வந்து 4 lakh பஸ்ஸஸ் இருக்கு. அதில் வந்து 1 lakh பஸ்ஸஸ் தான் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன் பண்ணுது. ரிமைனிங் 3 lakh பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 4 எவ்ரி 3 பஸ்ஸஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டெய்லி பேசஞ்சர்ஸ் கேரி பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரயில்வே விட பஸ்ஸோட அந்த ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ வி நீட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மொபைலிட்டி ஃபார் யூசர் ஃப்ரெண்ட்லி சர்வீசஸ் இன் இந்தியா. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுறது இதெல்லாம் பாருங்கள். நமக்கு ஏதோ ஒன்று டெய்லி நம்ம போகக்கூடிய ட்ராவல் தான். ஸோ டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம், லைக் லோக்கல் ட்ரெயின், சப்பர்பன் ட்ரெயின், மெட்ரோ பஸ்ஸஸ், டவுன் பஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஃபியூச்சர் மொபிலிட்டிக்காக திங்க் பண்ணியிருக்காங்க இந்த பார்லிமெண்ட் பேனல். ஸோ இந்த நேஷனல் பஸ் டெர்மினல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஏஏஐ மாடலில் ஆப்ரேட் பண்ணணும். எப்படி ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் வேறையாக இருக்காங்களோ அதே மாதிரி பஸ் டெர்மினல் அத்தாரிட்டி வேற ஒருத்தங்க இருக்கணும் ஆப்ரேட் பண்ணணும். பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க வேற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி இதுக்காக கிரியேட் பண்ணணும், லைக் ஏவியேஷன் செக்டார் மாதிரி இதில் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத
லைக் பார்லிமெண்ட்டோட பேனல் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாருங்கள், அதுக்கு பேர் வந்து நேஷ்னல் கோடு ஃபார் பஸ் டெர்மினல்ஸ் அந்த ரிப்போர்ட்டோட பேர். ஸோ லைக் மினிமம் ஸ்டாண்டர்ட் சானிடேஷன் இருக்கணும், லைட்னிங் இருக்கணும், சீட்டிங் இருக்கணும், செக்யூரிட்டி, லைக் டிஜிட்டல் பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நேஷனல் பஸ் கிரிட் அந்த டேட்டா கிரிட்டை கிரியேட் பண்ணி சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்கள் வந்து புக்கிங் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரியும், எப்படி வந்து ஒரு சிட்டிசன் விஜிலன்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சி விஜய் ஆப்னு ஒன்று மேனேஜ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி பேசஞ்சர்ஸோட வந்து ஜியோ டேக் பண்ணி லைக் டைம் ஸ்டாம்ப் ரிப்போர்ட், ஃபோட்டோ, வீடியோஸ், லைக் ஹால்டிங் பிளேஸ், அந்த பஸ் வந்து எங்கே இருக்குது, இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு வெல் பாலிசி ஃப்ரேம்வொர்க் வந்து கொண்டு வரணுங்கிறத கவர்மெண்ட் கிட்ட அந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தால் கூட லைக் எத்திக்ஸில் நீங்கள் வந்து இதை வந்து பண்ண முடியும், கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து இது கொண்டு வர முடியும், ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும், ஃபியூச்சர் மொபிலிட்டி, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் மெயின்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எழுத முடியும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து பார்த்து வச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ ஒரு தமிழ்நாடோட சினி ஸ்டார் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லார் கிபான் அதை வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தது. ஸோ நமக்கு அந்த ஸ்பீசியஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எக்ஸாட்டிக் ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து லைக் சைட்ஸில் இருக்கக்கூடிய லைக் கன்சர்வ் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு லைக் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் மூலமாக லைசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது இல்லீகலாக கொண்டு வந்தது இப்படிலாம் வந்து இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் பற்றி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. எப்படி இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமோ இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, அந்த லார் கிபான் அப்படின்னு சொல்லக்கூடியது சவுத் ஈஸ்ட் ஏஷியோட நேட்டிவ். ஓகே, ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட்ல என்டாஞ்சர்ட்ல வந்து வச்சிருக்கிறாங்க. சைட்ஸ் கன்வென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 1ல வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஹை கன்சர்வேஷன்ல வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவிலையும் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீசியஸ் நம்ம ஷெட்யூல் 4 ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வச்சிருக்கிறோம். ஸோ இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்டில் வந்து ஷெட்யூல் 1, 2 அந்த ஷெட்யூல் 5 அப்படிங்கிறத வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைட்ஸோட ப்ரோட்டோக்கால் படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பர்மிஷன்ஸ் இருந்திருக்கணும், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடோட டாக்குமெண்டேஷன் இருந்திருக்கணும். ஸோ ஒரு ரெகுலர் பர்மிஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கன்சர்ன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இந்த ஸ்பீசியஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட் இது என்னங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஹோல்டர் 8 கேர்லிபான்ஸை வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. 4 மேல் மெனி ஃபீமேல்ஸ் இருந்ததா சொல்கிறாங்க 2020. ஸோ அதில் வந்து அவர் டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் எக்ஸாட்டிக் லை ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பரிவேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டல் மூலமாக அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. லைக் ப்ரோஆக்டிவ் ரெஸ்பான்சிவ் ஃபெசிலிட்டேஷன் பை இன்ட்ராக்டிவ் விர்ச்சுவஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சிங்கிள் விண்டோ ஹப். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சோட இனிஷியேட்டிவ் தான் ஒரு சிங்கிள் விண்டோ போர்ட்டல். ஸோ அது வந்து இதோட ஆரிஜின் வந்து மலேசியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லேட்டர் ஒரு ஃபார்ம் 1ல வந்து லிவிங் அனிமல் ஸ்பீசியஸ் ரெக்கார்ட் 2024னு சொல்லிட்டு இந்த 3 கிபான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மணிப்பூர்லேருந்து ஈரோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அடாப்ஷன் மாடலில் இந்த ஸ்பீசிஸ் வந்ததான் வந்து சொல்கிறாங்க. பட் மணிப்பூர்லேருந்து தமிழ்நாட்டில் ரிசீவ் பண்ணவர் தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனோட அப்ரூவல் இருந்திருக்குதா அப்படிங்கிறது தெரியும். அதுதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்து லைவ் எக்ஸாட்டிக் ஸ்பீசியஸை நீங்கள் லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து டிக்ளேர் பண்ணணும். ரெகுலர் அந்த ப்ரோட்டோகால் பர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருந்துருக்கணும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வரீங்கன்னா அந்த ரிசீவிங் ஸ்டேட்டோட சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனோட பர்மிஷன் வாங்கியிருந்துருக்கணும். இது எல்லாமே என்விரான்மெண்ட்ல வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் வச்சு நமக்கு ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த ஸ்பீசிஸ் பற்றி வந்து நீங்கள் பார்த்து வச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையோட ஹவுஸ் ஹோல்ட் இன்ஃப்ளேஷன் வந்து அப் டு 4.45% ஆர்பிஐ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, லாஸ்ட் மந்த் 4.38லேருந்து இப்போ 4.45க்கு வந்து போயிருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். பட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் மோர் தென் 5% வந்து போயிருச்சு பிகாஸ் ஆஃப் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்னால. ஸோ ஆர்பிஐ வந்து லாஸ்ட் வீக் நடத்தின மானிட்டரி பாலிசி கமிட்டியில் பாலிசி ரெப்போ ரேட் அன்சேஞ்சு 5.25% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹெட்லைன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 4.7% வந்து இருந்திருக்குது. ஸோ அக்டோபரில் அவங்க 5.9% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் ஜூன் 2027 வரும்போது 5.3% ஹெட்லைன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதா.
எஸ்டிமேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், எல்னைனோட வெதர் பேட்டர்ன், அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட அந்த வொலாட்டிலிட்டி, இதனால தான் இந்த சடன் சேஞ்சஸ் வந்து எல்லா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் லைக் ஃபுட் இன்ஃப்ளேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லா பேங்க்குக்கும் வந்து அப்ளை ஆகும். இட் இஸ் அ காம்ப்ரஹென்சிவ் நியூ ஃப்ரேம்வொர்க் கவர்னிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். நியூ லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்கு ஒரு புது ஃபார்முலாவோட ஒரு புது ஃப்ரேம் ஒர்க்கில் நமக்கு ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆர்பிஐ. ஸோ அதோட இது வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டைரக்ஷன் 2026. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 2027 இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போகுது. இது எந்தெந்த பேங்க்லாம் கவர் பண்ண போகுதுன்னா ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி, அர்பன் பேங்க்ஸ், ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க், ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஈவன் என்பிஎஃப்சி, ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆக போகுது. ஸோ அப்போ இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பர்சனல் லோனையும் இந்த ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸையும் எம்எஸ்எம்இஸ்க்கும் நம்ம இது பண்ண போகிறோம். இதுக்குன்னு ஒரு எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் வச்சுருப்போம். ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரெப்போ ரேட்டு தான் அதுக்கான பெஞ்ச் மார்க் ரேட். மேபி அதர் கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்கோட பெஞ்ச் மார்க் எடுத்துக்கிட்டும் நம்ம வந்து அதை பண்ணலாம். ஸோ அந்த டி பில்ஸ் அந்த ஈடெல்லாம் வச்சு ஃபினான்ஷியல் பெஞ்ச் மார்க் லிமிடெட் வந்து ரிலீஸ் பண்ணுறதை வச்சு நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் மானிட்டரி பாலிசிஸ் லைக் பேங்கிங், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடியது கோர் எக்கனாமின்னு சொல்லலாம். இது வந்து ப்ரிலிம்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை வந்து பார்த்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து காங்கோவோட எபோலா அவுட் பிரேக்கை வந்து பார்த்தீங்கன்னா டெட்லியஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கேசஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, டெத்தும் நிறைய வந்து நடந்திருக்குது. 11,000 பீப்புள், 28,000 கேசஸில் 11,000 பீப்புள் டெத் அப்படிங்கிறது நம்மளுக்கு WHO டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ இது 2014 to 16 வந்தப்போ எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்ததோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு WHO டைரக்டர் ஜெனரல் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் எபோலா அவுட் பிரேக்கை விட இப்போ வந்த புண்டி புகிய வைரஸ் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் கிடையாது, வேக்சின்ஸ் கிடையாது, அப்ரூவ் ட்ரக்ஸ் வந்து கிடையாது. அது ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கோ, ஈஸ்டர்ன் காங்கோவில் தான் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. உகாண்டா, சவுத் சூடான், ரிவாண்டா இங்கெல்லாம் பார்டர் வந்து கான்ஃப்ளிக்ட் நடக்கிறதுனால இந்த டிசீஸோட ஸ்ப்ரெட்டும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ சீரியஸ் ஹெல்த் பப்ளிக் எமர்ஜென்சி டிக்ளேர் பை த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது பப்ளிக் ஹெல்த்து, இதை பற்றி நம்ம நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த வேரியண்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் பார்த்துக்கணும், அது என்ன கண்ட்ரின்னு பார்த்துக்கணும். ஏன்னா இப்படி கொஷின்ஸ் வந்து யூபிசி ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயோட 10 இயர்ஸ்க்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன். யூபிஐ வந்து இந்தியாவில் அந்த ரீட்டைல் டிரான்சாக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு, ஒய் யூஎஸ் இஸ் ப்ரெசரிங் ஆன் இந்தியா, எஃப்டிஏ சைன் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த லைக் பேமெண்ட் கேட்வேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள், ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 86% ஆஃப் பேமெண்ட் ஃப்ரம் அ சிஸ்டம் லைக் யூபிஐலேருந்து நமக்கு நடக்குது. இந்தியாவில் வந்து இப்போ பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. இது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007, என்பிசிஏ அவங்க தான் இந்த யூபிஐ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணது. ஸோ மெர்ச்சன்ட்ஸ்க்கு பேரியர்ஸை ரிமூவ் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலான்னு சொன்ன பிறகு தான் இப்படி ஒரு ரெவல்யூஷன் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் இந்தியாவோட டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் நடந்திருக்கு. ஸோ ஆர்பிஐ தான் என்பிசிஐ ரெகுலேட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ, என்பிசிஐ, இந்தியன் பேங்க் அசோசியேஷன் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் யூபிஐ வந்து டெவலப் பண்ணது. ஸோ 2016 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கேஷ்லெஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பண்ண ஆரம்பித்தாங்க. தென் 2017 அப்புறம் அது 10,000 crore கீழே தான் இருந்தது. வித்தின் 1 year அது 1 lakh crore வந்து போச்சு. ஸோ இந்த எம்டிஆர் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்லாம் நம்ம கொடுத்தனால அதை என்கரேஜ் பண்ணுறதுனால பெரிய லெவலில் நமக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தது. ஸோ இதை டிசைன் பண்ணது நந்தன் நிலக்கணி. ரீசெண்டாக ஹையர் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ்க்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ண கமிட்டிக்கும் இவர் தான் இன்சார்ஜ், இன்க்ளூடிங் ஐஐடி டைரக்டர் காமகோட்டி, இந்த மாதிரி பல பர்சனாலிட்டிஸ் வந்து அதில் இருக்காங்க. ஸோ நந்தன் நிலக்கணி தான் இந்த ஹை லெவல் கமிட்டி ஆஃப் டீப்பனிங் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் இருந்தவர். ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் நம்ம பேங்க்ஸ் வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு
சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்குது. ஸோ அதே மாதிரி மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கான சப்சிடி காஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் தான் வந்து பியர் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2000 rupees வரைக்கும் நமக்கு வந்து அங்கே கமிஷன் அந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் 2021 பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் பேமெண்ட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்குது பிகாஸ் ஆஃப் கோவிட். அதுவும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் யூபிஐ டிரான்சாக்ஷனோட வால்யூம் அதிகமானனால நான் கேஷ் பேமெண்ட் லைக் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் அந்த கார்டு மெயின்டெனன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து இப்போ நம்ம இது பண்ண முடியலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பர்சன் டு மெர்ச்சன்ட் பேமெண்ட் 2000 rupees வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ லைக் 20,000 crore வந்து நம்ம அந்த காஸ்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறதையும் கவர்மெண்ட் வந்து பார்க்குறோம். அடுத்து இன்னும் நமக்கு யூபிஐ வேவ் நெக்ஸ்ட் நடக்கணும் அப்படின்னா ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸில் ஒரு ரெவல்யூஷன் நடக்கணும். லைக் யூபிஐ வந்து இப்போ 9 countries ஆப்ரேட் ஆயிருக்கு. இதுவும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். பூட்டான், பிரான்ஸ், மொரிஷியஸ், நேபாள், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, யுஏஇ, கத்தார் அண்ட் கம்போடியா. இத்தனை கண்ட்ரி யூபிஐ வந்து ஆப்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒர்க் பண்ணக்கூடிய இந்தியன் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், டூரிஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இது கம்ப்ளீட்லி GS3ல நீங்கள் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் லைக் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், டிஜிட்டல் இந்தியா, பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், பேமெண்ட்டோட சிஸ்டம், இந்த மாதிரி உங்களுக்கு பேப்பர் 3ல கேட்கணும். ப்ரிலிம்ஸில் இதை பற்றி நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்துருக்கு. இ-ரூபி, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ், அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. யூபிஐயே நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க, என்பிசியே நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க, பிம்ஆப் யூபிசி கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதனால இதை தெளிவாக பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். ஸோ யூரோப்பில் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சன்னோட இன்விசிபிள் பார்ட்டை வந்து சயின்டிஸ்ட்னால வந்து ஸ்டடி பண்ண முடியுங்கிறதா இந்த டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். யூரோப் வந்து ஃபர்ஸ்ட் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் வந்து 27 yearsல தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பார்க்குறோம். மூன் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் சன் அண்ட் எர்த் வந்து பாஸ் பண்ணக்கூடிய அந்த இதை தான் நம்ம வந்து சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணி அந்த சன்னோட லைட்டை வந்து இது பண்ணுது. ஸோ இது ஒரு ரேர் அக்கரன்ஸ். சன், மூன், எர்த் இது மூணுமே பர்ஃபெக்டான ஸ்பேஸ்ல இருந்தால் தான் இந்த டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஓகே, ஸோ இந்த டோட்டாலிட்டி வந்து யூரோப்பில் தான் இப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சன்னோட கொரோனா, அதோட இன்னர் கொரோனா வந்து ஸ்டடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அங்கே அந்த இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் சோலார் ஃபிளார்ஸை வந்து கொண்டு வருது. அதனால நமக்கு கம்யூனிகேஷன்ஸ் டிஸ்ரப்ஷன் லைக் சேட்டலைட் சிக்னல் இதாகுது, ஜிபிஎஸ் சிக்னல்ஸ், அதர் கம்யூனிகேஷன்ஸ் சேட்டலைட்ஸில் இந்த மாதிரி சிக்னல் டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து நடக்கிறது. அந்த சன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வரக்கூடிய சோலார் ஃபிளார்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ அந்த கொரோனாவோட அந்த சன்னோட அவுட்டர் மோஸ்ட் அட்மாஸ்பியரை ஸ்டடி பண்ணாதான் அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ சயின்டிஸ்ட்க்கு வந்து பொறுத்த வரைக்கும் இது ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொரோனா கிராஃப் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கை வந்து வச்சு அந்த சோலார் மிஷன்ஸை ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ வந்து அது நேச்சுரலாக நடந்தனால ஸோ அதை பற்றி அவங்க வந்து லைக் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்போ மூன் கம்ப்ளீட்லி பிளாக் த சோலார் டிஸ்க், மேக்கிங் இன்னர் கொரோனா விசிபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹேலோ அரௌண்ட் த லூனார் பாடி. ஸோ ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வேவ் மாதிரி வந்து தெரியும், அந்த ஒரு இது மாதிரி தெரியும். ஸோ அதை வச்சு வந்து ஸ்டடி இது பண்ணுவாங்க. ஹீலியோஃபிசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பேஸ்ட் அப்சர்வேஷன் வந்து இந்த சோலார் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறத அவங்க அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் பாத் ஆஃப் லொக்காலிட்டி டோட்டாலிட்டி அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். யூரோப் கண்ட்ரீஸில் கிரீன்லேண்ட் அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் வந்து இருந்திருக்கு. ஸோ இதோட பிக்சர். ஸோ இப்போ நடக்கக்கூடிய அந்த சோலார் சைக்கிள் வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணதான் சொல்கிறாங்க. அதுதான் மேக்ஸிமா ஃபேஸ். இந்த வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபேஸ். கொரோனாவில் வந்து இருக்கக்கூடிய இன்னர் லேயரில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் விசிபிளாக வந்து தெரியுது. ஸோ இதை வச்சு மல்டிபிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சோலார் அப்சர்வேஷன்ஸ், ஸோ அந்த மேக்ஸிமம் எக்லிப்ஸ் எங்கே நடக்குதோ அங்கே வச்சு சன்னோட அந்த கொரோனா இன்னர் அட்மாஸ்பியர் வெளியிருக்கக்கூடியதையெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவும் கோர் ஜாகிரபின்னு சொல்லலாம். யூனிவர்ஸ், கேலக்ஸி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வச்சு கேட்பாங்க, இந்த இன்சிடென்ட்ஸ் வச்சுலாம் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்துங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனால்ட்டி மாதிரி வந்து நியூ மெக்சிகோ
யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கோர்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் தட் டிஜிட்டலி இப்போ வந்து நமக்கு மெட்டா அப்படிங்கிறது தான் வேர்ல்டில் நடக்கக்கூடிய எல்லா ப்ரொட்டஸ்ட் அண்ட் டிஸ்ரப்ஷன்ஸ்க்கும் ரீசன். பிகாஸ் இட்ஸ் கிரியேட்டிங் சம் ஆர்டிஃபிஷியல் அல்கரிதம். நமக்கு வந்து என்ன காமிக்கணுங்கிறது வந்து அந்த சில பேர் தான் முடிவு பண்ண முடியுது. இந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கிறனால இப்போ நம்ம வந்து அது கான்ட்ரவர்சியில் இருக்கு. பாருங்க, மெட்டா பிளாட்ஃபார்முக்கு லைக் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட பேரண்ட் கம்பெனிக்கு $567 million வந்து பார்த்தீங்கன்னா லைக் பெனால்ட்டி வந்து நியூ மெக்சிகோ ஸ்டேட் கோர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. லைக் இட் கிரியேட்டட் பப்ளிக் நியூசன்ஸ் இன் த ஸ்டேட்னு சொல்கிறாங்க. மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஒரு மென்டல் இது வந்து கிரியேட் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ $375 million சிவில் பெனால்ட்டி இன் ஆகஸ்ட் 6 அன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க லைக் அன்ஃபேர் ப்ராக்டிசஸில். ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இது நடந்திருக்கு. மெட்டா பிளாட்ஃபார்ம் எதனால் நாங்கள் இந்த சேஃப்டி வயலேஷன்ஸை வயலேட் பண்ணனால தான் நாங்கள் இந்த பெனால்ட்டி வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட வந்து சிட்டிசன்ஸோட மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் பண்ணுது, பப்ளிக் நியூசன்ஸை கிரியேட் பண்ணுது, லைக் யூத்துக்கு மென்டல் கிரைசிஸ் அப்படிங்கிறத இது கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் உங்களை வார்ன் பண்ணுறோம்னு சொல்லி மெட்டா பிளாட்ஃபார்முக்கு வந்து நியூ மெக்சிகோட ஸ்டேட் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ரீசன்ட் டேஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். அதனால் இதை பார்த்துக்கணும். பிகாஸ் இதை வச்சு நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் வருது. மெயின்ஸில் நீங்கள் எத்திக்ஸ் சொசைட்டியல் இஷ்யூஸ்க்கெலாம் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக நீங்கள் இது எழுத முடியும். ஈவன் டெக் கம்பெனிஸ் வரும்போது நீங்கள் அதெல்லாம் GS3 GS2ல அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கு இது வந்து போயிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு நியூஸ் பார்த்துச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ். இன்னைக்கு டைவர்சிஃபைவாக தான் நியூஸ் வந்திருக்கு. லைக் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜோட ரிமூவல்ல இருந்து, கேரளா நேம் சேஞ்சில் இருந்து, லைக் நம்ம பார்த்த UPAயோட ரெவல்யூஷன் 10 years அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஒரு கிபான் ஸ்பீசிஸ் பற்றி, எக்ஸாக்டிக் ஸ்பீசிஸ் பற்றி ஒரு டீடைல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இதை பார்த்துங்க. ஸோ நாளைக்கு நம்ம என்ன நியூஸ் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.